வகையா வாசனையே இவ்வளவு சூப்பரா இருக்கே. குழம்பு நாக்குல பட்டா இந்த நாடி நரம்பெல்லாம் சிலுத்து சின்ன பின்னமாயிடும் போல இருக்கே. பாட்டி வந்த வேலையை கவனி. ஐயோ நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்தின. இப்ப பாரு பட போறத. யாரும் வரல, போடு போடு. சீக்கிரம் மிக்ஸ் பண்ண. இது மூடு மூடு நிக்காத, மூடு மூடி வை. ஐயோ சீக்கிரம் பாட்டி. நான் போறேன். சரியா மூடு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹாப்பி மூட்ல எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போறோம். அர்ஜுன், என்னப்பா இது? இத போய் ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்க? நீ வசு கிட்ட சொன்னப்பவே பெட்டி கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஆமா ஆமா ஆமா, என் தம்பி பொண்ணுதான் ஐசிஐசிஐல ட்ரைனிங் எடுத்திருக்கால. காணாம போற பொருள் அத்தனையும் அவ கண்டுபிடிச்சு கொடுத்துருவா. அவ அப்பந்தான் வேஸ்ட். வாங்கின கடனை திருப்பி கொடுக்க துப்பு இல்ல. பாட்டி, தேவையில்லாம இந்த விஷயத்த பத்தி நீ எதுவுமே பேச வேணாம். முதலாளியம்மா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? சப்பாத்தியா? சப்பாத்தி வைங்க. சப்பாத்தி சப்பாத்தி எடுத்துட்டேன். இந்தாங்கம்மா. தேங்க்யூ இனியா. இந்தாடா சாப்பிடு. பாட்டி, சாப்பிடும்போது மாதிரிலாம் பண்ணாதீங்க பாட்டி. பேசாம உள்ள போங்க. என்ன தம்பி நீங்க என்ன உள்ள போ சொல்லி ஒதுக்குறீங்க? காட்டுல இருக்கிற மானும் வீட்டுல இருக்கிற ஆணும் எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த மாதிரின்னு உங்க பெருமையை பத்தி இந்த ஊரெல்லாம் போய் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்படி பின்னால திரும்பி முன்னால துப்பாக்கியால சுடுற உங்க திறமைய என் யூடியூப் சேனல்ல ஒரு தனி போஸ்டாவே நான் போட்டிருக்கேன் தம்பி. நீங்க என்னடா என்ன உள்ள போன்னு சொல்றீங்க தம்பி? அப்பனா கொஞ்சம் வாயை மூட்டு அமைதியா இருங்க. இங்க பாரு அர்ஜுன், இந்த வீட்ல என்ன குளறுபடி நடந்தாலும் கடைசியில வசு கரெக்டா முடிச்சு வச்சறா. இப்ப கூட பாரு, உனக்கு ரொம்ப பெருசா ஹெல்ப் பண்ணிருக்கா. அவளுக்கு இப்ப உடம்பு வேற சரியில்லை. அதனால கொஞ்சம் அவளை குடும்பத்தோட ஒரு மாசத்துக்கு எங்கேயாவது குளிர் பிரதேசமா பார்த்து ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கலாமே. ஆமா மாமா, மம்மி சொல்றதும் கரெக்ட் தான். நல்ல ஐடியா அத்தை. நான் யோசிக்கிறேன், கண்டிப்பா யோசிக்கிறேன். வளையப்பட்டி தவிலுக்கு வலங்கமானு ஒத்தா குன்னூருக்கு போனாலும் குலுமுனாலிக்கு போனாலும் அடிக்கிற குளிர் என்னமோ ஒண்ணுதானே. இவன் வேற என்ன வாய் திறந்து பேச விடவே மாட்டேங்கிற. ஐயோ நீங்க சாப்பிடுங்க தம்பி. எல்லாம் இப்படி ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறப்போ அத கிடைக்கிற சந்தோஷமே தனிதான். எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. வசு, யூ ஆர் கிரேட். என்னுடைய சந்தோஷத்துக்கு காரணமே நீதான். அர்ஜுன் சார், ஏன் தொண்ணு பேசிட்டே இருக்கீங்க? என்ன அப்புறமா பொறுமையா புகழ்ந்துக்கலாம். இப்போ நல்லா சாப்பிடுங்க. நல்லா குழைச்சு அடிக்கிறா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருக்குடி உனக்கு வேடிக்கை. வசு, என்னமா ஆச்சு? ஒண்ணும் இல்லப்பா. ஏய், இந்த தண்ணி குடி. பாத்து பாத்து வசு.
அர்ஜுன் சார் ரொம்ப காரமா இருக்கு. இந்த தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி. ஐயோ ஐயோ, கொரோனா வந்த மாதிரி இருமுறாளே. நாளைக்கு கார்பரேஷன் ஆளுங்க அழைச்சிட்டு போய் மூக்குல குச்சி விட்டு நோண்டுவானுங்களே. ஐயோ, என்னாச்சு வசு? ஏன் இருமுற? ஐயோ, என் பேத்தி இந்த இருமுறாளே. அவளை பார்க்கவே பாவமா இருக்கே. ஒருவேளை நோய் முத்திக்கித்தி போச்சா? தண்ணி குடிமா. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அக்கா வாயை கழுவுக்கா. வசு என்னம்மா? சாப்பாட்டுல கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கு. எல்லாருமே இங்க சாப்பிடும்போது உனக்கு மட்டும் எப்படி காரம் அதிகமாகும்? இல்லையே, காரம் கரெக்டா தானே இருக்கு. பாவம் வசுக்கு நோய் முத்தி போச்சு. அர்ஜுன் தம்பி, நான் சொல்றேன், நீங்க தப்பா நினைக்காதீங்க. என் பேத்தி கதை சீக்கிரமே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். பாட்டி, அதெல்லாம் ஒண்ணு முடியாது. நீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு ஏய், என்னடி நீ உன்னை விட அதிகமா இருமிட்டு கிடக்குறா? இத்து போனவளுக்கு ஆத்துல கண்டம், அத்து போனவளுக்கு சோத்துல கண்டங்கிற மாதிரி குடல் தெறிக்க இப்படி அவ இருமுறாளேடி. ஏங்க எழுந்துருங்க. எப்படி இரும்பிட்டு இருக்காங்க பாருங்க வசுந்தரா அக்கா. அக்காக்கு இருக்கிற வியாதி நமக்கெல்லாம் வந்துட போகுது. எழுந்துருங்க. என்ன பேசுற? என்னடி சம்மன் இல்லாம இவ ஆஜராகிறா? அதான் பாட்டி, எனக்கு ஒண்ணும் புரியல. மீனாட்சி சொல்றது கரெக்ட் தான். எங்களுக்கு கூட பயமா தானே இருக்குது. இந்த பாருங்க, யாரும் பயப்பட தேவையில்லை. என்னங்க? இந்த வியாதி ஒண்ணும் பரவாது. ஐயோ, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. அவளுக்கு- ஐயோ, என்னங்க நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. இந்த பாரு மீனாட்சி, படிச்ச பொண்ணு நீ இப்படிலாம் பேசலாமா? பிரெயின் டியூமர் ஒன்றும் தொத்து வியாதி கிடையாது. உங்க எல்லாருக்கும் கூட அந்த வியாதி இருக்கலாம். ஒழுங்கா உட்காந்து சாப்பிடுங்க. என்னைக்குமே ஒருத்தவங்களோட வியாதியை வச்சு அவங்கள குறை சொல்லி குத்தி காட்டக்கூடாது. இது ரொம்ப அநாகரிகமா இருக்கு. இத பாருங்க, எப்பவுமே பேஷண்ட பார்த்து பரிதாபப்படணுமே தவிர அவங்கள பயமுறுத்துற மாதிரியோ கிண்டல் பண்ற மாதிரியோ நடந்துக்க கூடாது. வசுவுக்கு வந்திருக்கிற வியாதிய சீக்கிரமே குணப்படுத்திடலாம். அவங்க பயம் அவங்களுக்கு. 1000 தான் தைரியம் சொன்னாலும் இது ஹெல்த் இஷ்யூ. பயப்படுறதுல தப்பு கிடையாது. இத பாரு மீனாட்சி, கொஞ்சம் பார்த்து பேசு. நானும் பொறுத்து போயிட்டே இருக்கேன். ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. அதானே? அம்மா ப்ளீஸ்மா, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. எல்லாரோட சந்தோஷமும் தான் முக்கியம். அர்ஜுன் சார் அவரோட சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் டின்னர் அரேஞ்ச் பண்ணாரு. அதனால நான் போயிடுறேன். அவங்க எல்லாம் சாப்பிட்டோம். வசு, என்ன வசு பேசுற? பயப்படுறவங்க எல்லாம் போகட்டும். நீ இங்கேயே உட்காந்து சாப்பிடு. உனக்கு நான் சர்வ் பண்றேன். இவன் ஒருத்தன் ஈஸ்வன். பரவாயில்ல அர்ஜுன் சார், எனக்கு ஒன்றும் பசி இல்லை. இதை நான் பெருசாவும் எடுத்துக்கல. இன்னைக்கெல்லாம் சக மனுஷங்களை பார்த்து இன்னொரு மனுஷன் பயந்து ஓடுறது ரொம்ப சகஜம் ஆயிடுச்சு சார். இவங்க மட்டும் விதி விலக்கா என்ன? அதனால நான் போயிடுறேன். ப்ளீஸ் நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. வசு, வசு சொல்றத கேளு வசு. வசு, வா துளசி. மீனாட்சி, உனக்கு ஆப்பம் போடவா? அம்மா உங்களுக்கு? அர்ஜுன், நீயாவது சாப்பிடுப்பா. ரொம்ப சாரி மாமா. நான் உள்நோக்கத்தோட எதுவும் சொல்லல. உள்ளுக்குள்ள ஒரு பயம், அதான். நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? வசு அக்காவை நீங்க ஏன் வெல் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டக்கூடாது? நான் வசுவோட ரிப்போர்ட்டை பல டாக்டர்ஸ் கிட்ட காமிச்சிட்டேன். எல்லாருமே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இல்ல மாமா. இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் மாத்து மருந்து இருக்கே. எனக்கு தெரிஞ்ச ஒரு சித்த வைத்திய டாக்டர் இருக்காரு.
அவரை இங்க நான் வர வைக்கிறேன். சித்த வைத்தியத்தோட பவர் வேற லெவல் மாமா. அத நாம இன்னும் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அலோபதி டாக்டரால குணப்படுத்த முடியாத பல வியாதிகளை நான் சொன்ன இந்த சித்த வைத்தியர் சரி பண்ணிருக்காரு மாமா. மாமா, நான் அவரை வர சொல்லட்டுமா? இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு மீனாட்சி. அவரை நாளைக்கே வர சொல்லுமா. ஆ, சரிங்க அத்தை. என்ன பாட்டி முழிக்கிறீங்க? அது 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 வந்து அது மீனாட்சி, நாளைக்கு சித்த வைத்தியர் வர சொல்லு. ஆ, சரிங்க மாமா. ஏண்டி இனியா, நாமளே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த மீனாட்சி ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பண்றாளே, எதுக்குடி? இத்தனை நாளா அவ கூட சேர்ந்து நமக்கு ரிவீட் அடிச்சிட்டு இருந்தா. பயங்கரமான திட்டமெல்லாம் போட்டு அவளை விளக்கு போட வச்சா. இப்ப என்னடானா அவளுக்கே ஆப்பு வைக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. ஆமால, நாம சாப்பாட்டுல மிளகா பொடியை கலந்து அவளை நிம்மதியா சாப்பிட விடாம பண்றதுன்னு திட்டம் போட்டோம். ஆனா அவ என்னடான்னா ஒரு படி மேல போய் அவளை சாப்பிட விடாம எந்திரிச்சு போக வச்சுட்டாலே. கேடிடி அவ. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு எப்படி வசுவ பிடிக்காதோ அதே மாதிரி எனக்கும் வசுவ பிடிக்காது. அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா சொல்றேன். ஆலையில கரையுமா கரும்பு, சீலையில மறையுமா எறும்பு. என்னமோ கதைங்கிற காரணங்கிற ஒண்ணுமே புரியலையே. சரி, அதெல்லாம் விடுங்க. என்னன்னா வசுக்கு உண்மையிலேயே பிரெயின் டியூமர் இருக்கான்னு எனக்கு ஒரு டவுட். ஏன்னா அவ எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்காளே. எங்களுக்கும் அந்த டவுட் இருக்குமா. நாளைக்கு வரப்போற சித்த வைத்தியர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், பக்கா திறமசாலி. அவரு சூரனோ லேகியோன்னு கொடுத்து வசுக்கு இந்த நோய் இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவாரு. அதுக்கு பிறகு நம்ம வேலையை பாத்துக்கலாம். அவளுக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சுமா. ஏன்னா இப்ப மீனாட்சி கிளி எங்க கூட. நீ சாதாரண மீனாட்சி இல்லையே. மதுரையில மணக்குமா மல்லி, இந்த மீனாட்சி ஒரு கில்லி. நாம போடுற திட்டத்தை எதிர்த்து இனிமே அவ எப்படி ஜெயிக்கிறா நம்ம பாத்துருவோம். வசு, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அவ்வளவு பேருக்கு முன்னாடி அந்த அவமானம் உனக்கு தேவைதானா? நீ எவ்வளவு நாளைக்கு தான் பொறுமையா இருப்ப வசு? நீ தான் அந்த ஹாட் ஃப்ரெண்டுங்கிற உண்மையை சொல்ல வேண்டியதுன்னு. நீயும் சொல்ல மாட்ட, எங்களையும் சொல்ல விட மாட்டேங்கிற. இந்த மாதிரி பல பிரச்சனை வந்திருக்கு வசு. ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது ஏதாவது சொல்லி எங்க வாயை கட்டிடுற. என்ன வசு, ஏன் இப்படி அமைதியா இருக்க? அர்த்தமில்லாத அமைதி நிம்மதிக்கு கேடுமா. பேச வேண்டிய நேரத்துல எல்லாத்தையும் பேசிடணுமா, அதாம்மா நல்லது. ஏய் வசு, ரெண்டு பேரும் மாறி மாறி கேட்டுட்டு இருக்கோம். உன்கிட்டதான் நாங்க பேசிட்டு இருக்கோம். இவ்வளவு நடந்த பிறகும் நேத்து இந்த வீட்டுக்கு வந்தவெல்லாம் உன்கிட்ட சவால் விட்டு உன்னை மட்டும் தட்டுறப்ப அந்த ஹாட் ஃப்ரெண்ட் நீதானு சொன்னாதான் என்ன வசு? நான் சொல்ல மாட்டேம்மா, அதுவா தெரியறப்போ தெரியட்டும். பாத்தீங்களாங்க வசு என்ன பேசுறான்னு? இல்லம்மா, உங்க மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் அப்படியெல்லாம் நடந்துக்கல. நானும் ஒரு சராசரி பொண்ணு தானம்மா. 1000 தான் இருந்தாலும் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குற அளவுக்கு தானம்மா நம்மளோட நிலைமையே. இந்த வகையிலயும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பதில் கொடுக்க முடியாதுமா. வசு, அப்பானால ஒண்ணுமே முடியாது, இவன் கையாலாகாதவன் அப்படின்னு குத்தி காமிக்கிறியாமா? ஐயோ, சத்தியமா இல்லப்பா. நான் நம்ம இயலாமைய சொன்னேன். எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அர்ஜுன் சார் என்கிட்ட நடந்துக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நான் அதை உள்ளுக்குள்ள ரசிக்கிறேன். எந்த பொண்ணுக்குமே மனசுக்கு பிடிச்ச ஆணோட அருகாம ரொம்ப பிடிக்கும். ரகசியமா அதை ரசிப்பா. அதே மாதிரி அர்ஜுன் சார் என் பக்கத்திலேயே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. எனக்கு அந்த வியாதி நிஜமா இருந்தா கூட இப்ப நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வசு, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இதுக்கு பேரு பைத்தியம்னா அது அப்படியே இருந்துட்டு போட்டுமா. எதை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது என்னோட வாழ்க்கை. இதை எப்படி அமைச்சுக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். நெருக்கடி வந்ததுனால அதை சாக்கா வச்சு அதை நமக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு சொந்த கொண்டாடுறதெல்லாம் பெரிய தப்புமா. அதை நான் செய்யவே மாட்டேன். ரொம்ப பேசுற வசு. உனக்கு வேணா பல தடைகள் இருக்கலாம், ஆனா எனக்கு அதெல்லாம் இல்ல. ஏன்னா நீ என்னோட பொண்ணு. உன் நல்லது கெட்டதுல எனக்கும் பங்கு உண்டுமா. இப்பவே போய் எல்லாத்தையும் சொல்ல போறேன். அப்பா,
போய் சொல்ல போறீங்களா? அப்படியா? போய் சொல்லிதான் பாருங்களேன். அம்மா பக்கத்துல தான் நிக்கறாங்க, பாத்தீங்கல்ல? சூடு மேட்ரா. என்னமோ பண்ணுங்க. இந்த சித்த வைத்தியரோட வைத்தியத்துல வசுக்கு உடம்பு சரியாகணும். அது மட்டும் நடந்ததுன்னா என்னை விட சந்தோஷப்படுறவன் இந்த உலகத்திலேயே இல்லை. அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கவே கூடாது. வசு, என்ன அர்ஜுன் சார், ஆபீஸ்க்கு ரெடி ஆகலையா? இல்ல வசு, இப்ப முக்கியமான ஒருத்தர் வீட்டுக்கு வராரு. நாம அவரை பார்த்துட்டு போலாமே ஆபீஸ்க்கு. முக்கியமானவரா? யார் அர்ஜுன் சார்? வசு, அவர் வரும்போது உனக்கே தெரியும். யாருன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? ரொம்ப குழப்பறீங்களே அர்ஜுன் சார். அதெல்லாம் ஒரு குழப்பமும் இல்ல வசு. இப்ப நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இவ எதுக்கு வரா? மீனாட்சி வா. வசு, இதெல்லாம் மீனாட்சியோட ஏற்பாடு தான். ஏங்க எழுந்துருங்க. எப்படி இரும்பிட்டு இருக்காங்க பாருங்க வசுந்தரா அக்கா. அக்காக்கு இருக்கிற வியாதி நமக்கெல்லாம் வந்துட போகுது. எழுந்துருங்க. இந்த மீனாட்சி என்னமா மாறிட்டா? பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு என்னை எதிரி மாதிரி நினைச்சிட்டு பல வேலைகள் பார்த்துட்டு இருக்கா. மாமா, அவரு வர நேரம் தான். வாங்க கீழே போலாம். ஓகே வசு, வா போலாம். அர்ஜுன் சார், என்ன என்னோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரீங்க? வா சொல்றேன். மீனாட்சி, வைத்தியர் வந்துருவாரா? இதோ இப்ப வந்துருவார் அத்தை. வசு, என்னைக்குமே கடவுள் ஒரு கதவை மூடினா இன்னொரு கதவை திறப்பாருமா. நீ எதுக்கும் கவலைப்படாம இரு, எல்லாம் நல்லதே நடக்கும். அந்த வைத்தியரு ரொம்ப கெட்டிக்காரராம், மீனாட்சி சொல்றா. உன்னோட நல்ல மனசுக்கு நிச்சயமா இந்த வைத்தியம் பலிச்சு உன் பிரச்சனை தீரப்போகுது பாரு. பாவம் மேடம், இவங்கள நான் ரொம்ப தான் ஏமாத்துறேன். ஏன் துளசி, வசுவுக்கு தான் ஒண்ணுமே இல்லையே, அப்புறம் ஏன் சித்த வைத்தியர்லாம் வரணும்? அவர் வந்து வசுவுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா? சத்தம் போடாம இருங்க. உங்கள மாதிரி எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. அமைதியா வேடிக்கை பாக்குறத தவிர நமக்கு வேற வழி இல்லைங்க. அமைதியா இருங்க. ஏண்டி இனியா, இந்த சித்த வைத்தியன் வசுவை உயிரோட காப்பாத்திடுவானா? எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல பாட்டி. எதுக்கும் வரட்டுமே, பாத்துருவோம். அதுவும் கரெக்ட் தான். ஏய், வந்துட்டாங்கடி. வாடி வாடி. வா வா. வணக்கம். வாங்க 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 வைத்தியா. நீங்க வைத்தியர், நான் எப்படி நம்புறது? அம்மாடி, ராத்திரில உனக்கு தூக்கம் வராது, பகல்லாம் படுத்து தூங்குவ. அடுப்பங்கரை விட்டு நீ நவர மாட்ட. கண்ட நேரத்திலே கண்டது நீ தின்னுவ. நான் சொல்றது கட்டு தானம்மா? ஐயோ, நீங்க வைத்தியரே தான், வைத்தியரே தான், நான் நம்புறேன் சாமி. வாங்க உள்ள வாங்க. அம்மா, வைத்தியர் வந்துட்டாரு, வைத்தியர் வந்துட்டாரு, வைத்தியர் வந்துட்டாரு, வைத்தியர் வந்துட்டாரு, வைத்தியர் வந்துட்டாருமா, வைத்தியர் வந்துட்டாரு, வைத்தியர் வந்துட்டாரு. என் பேத்திக்கு சீக்கு சரியா போய் மறுபடியும் தையா தக்கான்னு ஆட போறா. வைத்தியர் அப்படியே புட்டு புட்டு புட்டுன்னு பாயிண்ட் பாயிண்டா எடுத்து வைக்கிறாரு. அம்மா, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? சித்த வைத்தியர் முதல்ல அவ உடம்பு சோதிக்கட்டும். அப்படியே உன் உடம்பையும் பாத்துக்கோ. என் தம்பிய கல்யாணம் பண்ணி வந்த நாள்ல இருந்து லொக்கு லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு இருக்கியே, அதுக்கும் மருந்து வாங்கி சாப்பிடு. ஊசிலேயே எல்லாத்தையும் பாத்துக்கலாம். அடப்போடி வைத்தியரே, வாங்க 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 வாங்க. கலக்கறாரே, வாங்க 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 வாங்க. இப்படி உள்ள வாங்க வாங்க வந்து உட்காருங்க. வணக்கம். 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 வாங்க வைத்தியரே. வணக்கம். வணக்கம்மா.
மம்மி வைத்தியர் வந்திருக்காரு, என்ன பண்ண போறாரு? ஆமாண்டி, பாப்போம். சொல்லுமா மீனாட்சி, யாருக்கு பிரச்சனை? ஆ, இவங்க பேரு வசுந்தரா. இவங்களுக்கு தான் பிரெயின் டியூமர். இங்க வாமா. கைய கொடுமா.